காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 31ஆம் தேதி 2025 சனிக்கிழமை. இன்று பஞ்சமி விரத நாள். வாராகி அம்மனை வழிபட அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நாள். இன்றைய தின ராசி பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாச வருஷம் வைகாசி மாதம் 17ஆம் நாள். இன்று கரிநாள். இன்று அதிகாலை 2:14 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:08 வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 2:08 வரை சித்த யோகமும் காலை 5:51 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரையும், குளிகை நேரம் காலை 6 முதல் 7:30 வரையும், யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பொறுமையாக இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது. பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கவனம் தேவை. சாப்பாட்டு உணவு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். சில பேருக்கு ஃபுட் பாய்சன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. தம்பதிகளிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ப்ரொஃபஷனை பொறுத்தவரையில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் உங்களுக்கு டார்கெட்டை எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. மாணவர்களுக்கு அறிவுத்திறன் வளரும். பெரியவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. ரிஷபராசி அன்பர்களே, ஏற்றத்தை தரக்கூடிய நாள். சின்ன விஷயமா இருந்தாலும் அது சக்சஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நடக்கும். மாணவர்களுக்கு நன்மையான நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. வேலை தேடுபவர் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். பிரயாணங்கள் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். தாய் வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மதிய நேரத்துக்கு பின்னாடி சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒரு எனர்ஜி லெவலே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள், மீடியா நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக, அமைதியாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் ஸ்பீடு கூடாது. கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. பிள்ளைகள் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பிரயாணம் பயணமெல்லாம் நல்லபடியாக நடக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபத்தையும் புது வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. சமூக சேவை, சோஷியல் சர்வீஸில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுடைய உடலில் தெரிஞ்சால் இமிடியேட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்குறதோ சம்மந்தமான டெஸ்ட் எடுத்துக்கிறதோ நல்லது. கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் செய்பவர்கள், நரம்பு நியூரோ ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும்.
பெண்களுக்கு அலுவலகத்தில் புது பொறுப்புகள் வந்து சேரும். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு சாதகமாக அமையும். சிலர் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்ப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாறணும் அப்படின்னு, அவர்களுக்கு கூட அனுகூலமாக இருக்கும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பண வரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி என்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவீங்க. பிள்ளைகளால் தாய் தந்தையருக்கு நல்ல பேர் கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் பார்ட்னர் பங்குதாரருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப், அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, விக்னங்களை தீர்க்கும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னி ராசி என்பர்களே, உயர்வான நாள். ரொம்ப நாளாக நினைச்ச ஒரு காரியம் நல்லபடியாக இன்னைக்கு நடக்கும். குடும்பத்திலே அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். சமூகத்தில் நல்ல பேருள்ளவர்களுடைய நட்பால் சில ஆதாயங்கள், லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பொருட்கள் விற்பவர்கள், பூஜை பொருட்கள் வைத்திருப்பவர்கள், நாட்டு மருந்து கடை, பலசரக்கு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக, இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாள், பயன்படுத்திக்கிங்க. மாணவர்களுக்கு நன்மையான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. துலாம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அமைதியான சூழ்நிலை ஏற்படும். இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வீட்டிலே சில மாற்றங்கள், மாடிஃபிகேஷன் பண்ணணும். ரொம்ப வருஷமாச்சு வீட்டில் ஒரு பெயிண்ட் அடிக்கணும். இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் எல்லாம் நடக்கும். ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. வியாபாரத்தில் புது டெக்னிக்ஸ் அறிமுகப்படுத்துவீர்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. விருச்சிக ராசி என்பர்களை, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சிலருக்கு திடீர் செலவுகள்லாம் வரும். விரைய செலவு வரும். சுபவிரயமாக மாற்றிக்கங்க. பட்ஜெட்டுக்கு மீறி ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடும். அதனால் கவனமாக இருக்கணும். பரம்பரை சொத்து, மூதாதையர் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சில இழுபறி நிலைமை ஏற்படும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் வேலை செய்பவருக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். அதிகாரிகளுடன் மோதல் போக்கெல்லாம் இருக்கும். கவனமாக இருக்கணும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. நீங்களே உங்கள் கையால் உங்கள் கண்ட்ரோலில் பண்ணுறது நல்லது. இன்று நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்பிருந்தால் தான் ரிசல்ட்டே வரும். உழைப்பிருந்தால் தான் ஆண்டவனை யோகத்தை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை. உழைப்பு இல்லாமல் வெறும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்பின்னு இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. மாணவர்களுக்கு அருமையான நாள்.
நல்ல செய்திகள் உண்டு. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி அது ஆஃபர் லெட்டருக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த சிலருக்கு இப்பொழுது அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் வரும். பெண்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். பிஸ்னஸை பொறுத்தவரையில் எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், ஃப்ரான்ச்சைசி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். வீட்டில் ஒரு அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். உறவுகளுடன் இருந்த பிரச்சனை குறையும். காதலர்களுக்கு உங்களுடைய காதலை இருவீட்டாரும் ஏற்பதற்கான சூழ்நிலை அமையும். சாதகமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கல்யாணமாகி ரொம்ப வருஷமாச்சு, குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லை, அது சம்பந்தமாக இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் சில தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட, ஸ்டீல் அயன் சம்மந்தப்பட்ட, ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு, அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு, பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருதிங்கிரா தேவி வழிபாடு. பயத்தை விரட்டும் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். பிள்ளைகளோட தேவையில்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. அவங்க வழியிலே போய் விட்டு பிடிக்கிறது தான் நல்லது. தம்பதிகரிடையே சில மனக்கசப்பு வரும். கவனமாக இருங்க. டைவர்ஸ், விவாகரத்து அப்ளை செய்தவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் சில நல்ல செய்தி வந்து சேரும். ஃபஸ்ட்டு கல்யாணம் தான் சக்ஸஸாக நடக்கலை, செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் ஜாதகத்திலே கோச்சார ரீதியான கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி எளிதாக கடனை கொடுக்காதீங்க, கடனை வாங்காதீங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீனம் ராசி என்பர்களே, நல்லதே நடக்கும் நாள். ரொம்ப நாளாக இந்த விஷயம் எனக்கு நடக்கலை அப்படின்னு மனசில் ஒரு கவலை இருந்திருக்கும். அது சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. உங்கள் தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா நல்லபடியாக நடக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள், மீடியேட்டராக, புரோக்கராக, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். ஃபிசியோதெரபிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பும் ரெக்கக்னிஷனும் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு புது வாய்ப்பு கிடைக்கும். தம்பதிகரிடையே மகிழ்ச்சியான நாள். வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இன்னொரு ஃப்ளோர் கட்டணும், இன்னொரு ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.